Welcome to Saara Academy. இன்னைக்கு வீடியோ பதிவுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 12 வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டே 11ல between among and வந்து பாத்தீங்கன்னா in front இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போட்டுருக்கேன். சோ பார்க்காதவங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். அதை போய் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா behind beside and வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு under இதுதான் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ். ஓகேங்களா? behind அப்படின்னா என்ன அப்படின்னா behindக்கு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்புறம். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் எதுவா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த behind வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் beside அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஆர் ரைட் லெஃப்ட் ஆர் ரைட் சைட்ல இருக்கிற பக்கத்தை குறிக்கிறதா. ஓகேங்களா? பக்கத்தில் இருப்பதை குறிப்பதுதான் வந்து பாத்தீங்கன்னா beside. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அண்டர். ஓகேங்களா? அண்டர்னா என்ன அர்த்தம்? மேலே. ஓகேங்களா? மேல டேபிள் மேல மரத்து மேல. சோ ஒரு பொருள் வந்து மேல இருக்கிறத குறிக்கிறது என்னது? அண்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு behind பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? behind. சோ behind என்ன ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு சென்டென்ஸ் எழுதி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் my home is behind the school. ஓகேங்களா? சோ ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க. The children are hiding behind the door. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். my home என்னோட ஹோம் வந்து பாத்தீங்கன்னா வீடு எங்க இருக்கு? behind. behindனா பின்னாடி. எதுக்கு பின்னாடி? ஸ்கூலுக்கு பின்னாடி என்னோட வீடு இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு behind வச்ச சென்டென்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா my children the children are hiding behind the door. the childrensலாம் வந்துட்டு என்ன பண்றாங்க? hide என்னது? மறையிறது. எங்க மறைஞ்சிருக்காங்க? behind டோருக்கு பின்னாடி மறைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு behind வச்ச சென்டென்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு beside வச்சு ஒரு ரெண்டு சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு நான் இப்போ மேக் பண்றேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க. beside ஓகேங்களா? இப்போ beside வச்சு பாருங்க. I am standing beside the bus. I am standing beside the bus. ஓகேங்களா? இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. my office is beside the supermarket. ஓகேங்களா? இப்போ இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. I am standing beside the bus. நான் வந்துட்டு எதுக்கு பக்கத்துல நிக்கிறேன்? பஸ்ஸுக்கு பக்கத்துல beside. ஓகேங்களா? நிக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. my office என்னோட ஆபீஸ் வந்துட்டு is beside எதுக்கு பக்கத்துல இருக்கு? சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்துல இருக்கு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு behind பார்த்தாச்சு, beside வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? அண்டர்னா என்ன? அண்டர்னா மேலே. ஓகேங்களா? இப்போ
அண்டர் வச்சு ஒரு ரெண்டு சென்டென்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. He is sitting under the tree. ஓகேங்களா? So second sentence பாருங்க. The cat is under the table. ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து நல்லா பாருங்க. He is sitting. அவன் வந்து எது மேல உட்கார்ந்து இருந்தான்? மரத்து மேல, அண்டர் மேல வந்து உட்கார்ந்து இருந்தான். ஓகேங்களா? செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. The cat, ஒரு பூனை வந்து the cat is under the table. கேட் வந்து பூனை வந்து எது மேல உட்கார்ந்து இருந்துச்சு? டேபிள் மேல உட்கார்ந்து இருந்துச்சு. ஓகேங்களா? சோ இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு behind, beside, under இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா பிஹைண்ட்ல இருந்து ஒரு ரெண்டு சென்டென்ஸ், பிசைட்ல இருந்து ஒரு ரெண்டு சென்டென்ஸ், அண்டர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. சோ அதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு என்ன மிஸ்டேக்ஸ்ன்றதை நான் வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணி சொல்றேன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு உங்களுடைய மிஸ்டேக்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ண உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.